உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. Call 9842252166. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ப்ரமோஷன் கொடுத்துருக்கு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிகளை 3 டைப்பாக அது பிரிக்குது. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படி சொல்லி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதில் மாநில கட்சியாக ஒரு கட்சியை அங்கீகாரம் பண்ண தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் விதிமுறைகள் வச்சுருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு அப்படி என்னெல்லாம் சலுகைகள் கொடுக்குறாங்க, மொத்தம் 5 ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 2 சட்டமன்ற தேர்தலை பேஸ் பண்ணி, 2 மக்களவை தேர்தலை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் 1 சட்டமன்றம் மக்களவை அப்படின்னு 2யுமே பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகளும் 2 எம்எல்ஏக்களும் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவிக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மொத்த சீட்ஸில் ஒரு 3%, லைக் வந்து இப்போ ஒரு மாநிலத்தில் 200 சீட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 6 சீட் அந்த கட்சி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போது அந்த கட்சியை மாநில கட்சியாக வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது. இது 2மே சட்டமன்ற தேர்தலை பேஸ் பண்ணது. இப்போ மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 2 கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஒரு கட்சிக்கு 6% வாக்குகளும் 1 எம்பியும் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள மாநில கட்சியாக அங்கீகரிக்கிறாங்க. விசிகா இந்த விதிமுறைக்கு கீழே அங்கீகாரம் வாங்கலை, அவங்க வாங்கினது வேற ஒரு கிரைட்டீரியாவில். ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் 1 எம்பி அப்படின்ற கணக்கில் இருந்தால் அந்த கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்து அங்கீகரிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா 39 தொகுதிகளில் சிதம்பரம், விழுப்புரம் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல வெற்றி பெற்றதன் மூலமாக இப்போ சொன்ன இந்த கிரைட்டீரியாவுக்கு கீழே விசிகா மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதை வச்சு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலையோ இல்லை மக்களவை தேர்தலையோ 8% வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் கிடைச்சிரும். அப்படி பார்த்தா 40 தொகுதிகளிலேயும் தனித்து போட்டியிட்ட சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 8.19% வாக்குகள் வாங்கி இப்போ மாநில கட்சியா மாறி இருக்காங்க. இதனால இவங்களுக்கு கிடைக்க போற சில பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இனிமே தேர்தல் ஆணையம் நடத்த போற அனைத்து கட்சி மீட்டிங்லையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அங்க இடம் இருக்கு. இது வரைக்கும் அவங்க போனது இல்லை. எலெக்ஷன் டைம்ல அரசு ஊடகங்களில் வந்து இவங்களுடைய பிரச்சாரத்தை இவங்க முன்வைக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சிகளுக்குமே அவங்களுக்குன்னு தனித்தனியாக சின்னம் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ எலெக்ஷன் டைமில் இனிமேல் சின்னத்தை பற்றின சர்ச்சைகள் இந்த 2 கட்சிக்குமே வராது.